ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமனுடைய ஒரு ஒன் ஷாட்ரா. ஓகேவா? ரொம்ப கம்மியான டியூரேஷனில் இருக்கும். ரொமான்டிக் ப்ரொஃபஸர் இன்னசென்ட் பேபி. ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பையனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. ரொம்ப அழகாக வீடு ரொம்ப அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அம்மா. இன்னும் அண்ணாக்கு கொஞ்சம் டேஸில் மேரேஜ் ஆக போதில்ல. ஆமாட்ட தங்கோ அண்ணாக்கு மேரேஜ் ஆக போகுது சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பிமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம். அப்புறம் தங்கத்துக்கு எப்போ மேரேஜ் பண்ணலாம் சொல்கிறாங்க. அம்மா நான் சின்ன பையன், எனக்கு ரொம்ப டேஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்படியா அம்மா சொல்கிறாங்க. அப்போ உனக்கு ஒன் டேம் அம்மா வேணாம் வா சொல்கிறாங்க. பாருங்க அம்மா, எனக்கு இப்போதைக்கு டே வேணாம் சொல்கிறாங்க. என்னென்னு அம்மா டேம் அம்மா இப்போ எனக்கு மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம், ரொம்ப டேஸ் ஆகட்டும், நான் அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறேன். அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்காங்க. இது யாரும் நம்ம ஜிமின்டா. ஓகேவா? ஜிமின் தேர்ட் இயர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு. நம்ம டே வந்து ப்ரொஃபஸர். டே வேறு யாரும் நம்ம ஜிமினுடைய மாமா பையன் தான். நம்ம டேக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, நம்ம ஜின் அவங்களுக்கும் நம்ம ஜிமினுக்கு ஒரு அண்ணா இருக்காங்க ஜின்னு. அவங்க 2 பேர் தான் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? நம்ம டே ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு பர்சன். நம்ம ஜிமின் பார்த்தா அப்படின்னு சன் பேபி. அது அவங்க ஃபேமிலி தான் உலகம் சுற்றி வந்துட்டுருக்கோம். ஓகேவா? நம்ம ஜிமின் என்ன நெக்ஸ்ட் டே ரொம்ப ஹாப்பியாக காலேஜ் கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போது ஜிமின் அழகாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சார் இப்போ என்ன சொல்கிறாங்க? ஓகே பாய் சொல்கிறாங்க. பாய் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் அப்படியே ஒருத்தர் காரில் ஏறாங்க. அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஜிமின் ஹாப்பியாக அப்படி வர வாடா ஏண்டா 2 நாளாக லீவ் போடுவா சொல்கிறாங்க. ஐயோ நான் தான் சொன்னேன் அண்ணாக்கு என்கேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. ஏண்டா என்கேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் தான் வந்தோம், அதுக்காக நீ 2 டேஸ் லீவ் எடுத்து பேச சொல்கிறாங்க. நான் நிறைய ஒர்க் பார்த்தா சொல்கிறாங்க. எது வீட்டில் தான் விதமாக ட்ரெஸ் போட்டு சுற்றி இருந்தால் தானே சொல்கிறாங்க. ஆமாம் நிறைய போகுது, நியூ ட்ரெஸ்லாம் போட்டேன், அப்புறம் நிறைய ஸ்வீட் சாப்பிட்டா சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லிட்டு இருக்காங்க. சரிவா சொல்லிட்டு ஜிமோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறாங்க. இது யாருன்னா மெக்கு, நம்ம ஃபிலிக்ஸு, அப்புறம் ஜாக்சன், இவங்கெல்லாம் நம்ம ஜிமோட ஃப்ரெண்டு. இப்போ ஜிமினும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட காலேஜுக்குள்ளே போகிறாங்க. இப்போ அவங்க கிளாஸ்க்குள்ளே போனதும் நம்ம ஜிமில் அச்சிச்சோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஹோம்ஒர்க் பண்ண மறந்துட்டா சொல்கிறாங்க. டேய் பண்ணடா சீக்கிரம் சொல்கிறாங்க. ஜிமின் ஃபாஸ்ட்டாக ஹோம்ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஸ்பீடாக எழுதிட்டு இருக்காங்க. இவங்களாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது கரெக்டாக நம்ம ஜிமின் ஹோம்ஒர்க்கை முடிக்க ஒரு பர்சன்லேயே அனுப்பிச்சாகிறாங்க. வரும்போதே வந்துட்டு அவங்க வந்தாலேன்னு பார்த்து பயப்படுவாங்க. மற்றவங்கள்ட்ட அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார். உள்ளே வந்து குட் மார்னிங் மிஸ்டர் கிம்னு சொல்கிறாங்க. குட் மார்னிங் சார்னு சொல்கிறாங்க. இப்போது எல்லோரும் உட்காந்துட்டு தேங்க்யூ சார் சொல்லிட்டு உட்காடுறாங்க. நான் கேட்ட ஹோம்ஒர்க் சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் எடுத்து வைக்கிறாங்க. நம்ம ஜிமின் அப்படி பயந்துட்டு போய் வைக்கிறாங்க. வச்சுட்டு வந்துட்டு அவங்க உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஏன்டா அப்படி நடிக்கிற? அவர் என்ன அவனை திட்ட போகிறா சொல்கிறாங்க. அங்கே பாரு, மற்ற விஷயத்துல தான் டே வந்துட்டு சாஃப்டாக இருப்பாங்க, படிப்பு விஷயத்த ரொம்ப மோசம் சொல்கிறாங்க. எனக்கு காம திட்டுவார், நீட்டில் ஒன்றும் போட சொல்லுவார். ஓ அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. உனக்கு அந்த நிலைமையா சொல்கிறாங்க. எப்பா வேர்க்கா மாமா, ஆனால் பாரு ரொம்ப பனிஷ் பண்ண வர சொல்கிறாங்க. சரி ஓகே ஓகே சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி நல்லா இல்லை, அவசரமாக எழுதுனா சொல்கிறாங்க. சரி விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துருக்காங்க. இப்போட்டு எல்லாரும் நோட்டும் எடுக்கிறாங்க. ஒரு பாதி சில பேர் பாதி எழுதிட்டு பாதி ஆன்சர் வந்து எழுதி வரைச்சி எழுதி வச்சுருக்காங்க. இது யார் நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நோட்டை தூக்கி வெளியே போடுறாரு. எல்லாரும் அப்படியே சாரி மிஸ்டர் கிம்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன சீட் பண்ணிங்கன்னா உங்களை சீட் பண்ணிக்கிறீங்களா சொல்லி கேட்குறாங்க. சாரி சொல்லிட்டு எல்லாரும் போய்ட்டு விளையாண்டுருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக ஜிமின் எல்லாத்தையும் கரெக்டாக எழுதிருக்காரு. ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் அவசரம் எழுதுனால ஹேண்ட் ரைட்டிங் நோட்டு நீட்டாக இல்லை நோட்டு பார்க்குறாங்க. இது என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் எழுதிக்கிறாங்க. என்னோட நோட்டு தான் சார் சொல்கிறாங்க. ஏன் நீட்டாக எழுத மாட்டியா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின்னா அது சொல்கிறாங்க. அவசரமாக எழுதுனியா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சார் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கேபில் மீட் பண்ண அப்படி சொல்லிட்டு நோட் அப்படியே வச்சு எதுவும் சொல்ல அப்பாடா சொல்லிட்டு உட்காராங்க. இப்போ ஃபைனலாக அவங்க எல்லோரும் கிளாஸ்மேட் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க எல்லோரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. சாரி மிஸ்டர் கிம் சொல்கிறாங்க. அது ஃபுல்லாக எழுதிட்டு உள்ளவங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் நோட்டை ப்ராப்பராக எழுதிட்டு இருக்காங்க. எழுதி முடிச்சுட்டு நம்ம டேவோட கிளாஸும் முடிஞ்சிடுது. இப்போ எல்லோரும் நோட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு நோட்டை வந்து கொடுத்துட்டாங்க. டே உங்க எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ டே கேபின் இப்போ நம்ம ஜிம்மின் பின்னாடியே வராங்க. கமின் மிஸ்டர் கிம் சொல்கிறாங்க. மிஸ் கமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே உங்க ஜிம்மோட போகிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்ன நோட்டு அது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன நோட்டு அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவசரமாக எழுதுனா அதை சொல்கிறாங்க. அவசரமாக எழுதுனியா? ஏன் 2 நாள் லீவ் தானே உனக்கு சொல்கிறாங்க. அதான் வீட்டில் ஒர்க் இல்லை சொல்கிறாங்க. என்ன ஒர்க்கு என்ன பண்ணாங்க சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன்? நான் வந்துட்டு சொல்கிறாங்க. சும்மா நடிக்காத, ஒரு வேலையும் பார்க்கல, விதவிதமாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரவங்க போகிறவங்கள்ட்ட பேசியிருந்தியா சொல்லி கேட்குறாங்க. இல்லை எல்லாம் நம்ம கசன் தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நம்ம கசன் தான் எல்லோரும் வந்தவங்க எல்லாம் ஏதோ எல்லாருக்கிட்ட பேசியிருந்தே சொல்கிறாங்க. இல்லை நான் சும்மா தான் பேசியிருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்காரவங்கள்ட்ட நல்லா பேசணும்ல அப்பா சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் அந்த ஆள் ஒரு ஆள் எப்போ பார்த்தாலும் இவன் வந்து குழந்தை மாதிரி வளர்த்து வச்சிருக்காரு சொல்லிட்டு நம்ம டே தான் வந்துருக்காங்க. என்னாச்சு கோவமா அப்படின்னு கேட்குறாங்க. அதே பார்க்குறாங்க. ஆமாம் கோவம்னா சொல்கிறாங்க. சரி ஒரு அண்ணாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனிச்சு, நீ ஏன் நம்ம மேரேஜ் பற்றி பேச சொல்கிறாங்க. நம்மளுக்கு மேரேஜாக சொல்கிறாங்க. ஏன் வேறு என்ன பண்ண போகிற சொல்கிறாங்க. இல்லை நம்மளுக்கு மேரேஜ் ஆகிற டைம் இருக்குது, நான் இப்போ தானே படிக்கிறேன், இன்னும் பெரிய பையனாக சொல்கிறாங்க. இப்படியே பார்க்குறாங்க. டாப் டூ பாட்டும் பார்த்துட்டு ஏன் நீ பெரிய பையனாகலாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை டே அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது இன்னும் கொஞ்சம் நாள் போகணும், நான் படிக்கணும், அப்புறம் வெளில ஜாப்லாம் போகணும் சொல்கிறாங்க. ஜாப்க்கு நீ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் டேஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணணும், அதுக்கப்புறம் மேரேஜ் பற்றி யோசிக்கணும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இப்போ
டீ பார்க்குறாங்க. டீ பார்த்துட்டு இவன் அப்படியே விட்டா கதைக்கு அவர் போய் சொல்கிறாங்க. சரி நான் ஒரு 5 இயர்ஸாக ஃபாரினில் இருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. இருக்கே, நீங்கள் தான் ஃபாரினில் இருந்தீங்களே சொல்கிறாங்க. அந்த டைமில் கொஞ்சம் கூட என்ன மிஸ் பண்ணல சொல்கிறாங்க. ரொம்ப மிஸ் பண்ணனே சொல்கிறாங்க. அப்படியா, அதான் மிஸ் பண்ணதும் நம்ம வந்து ஓடி ஹக் பண்ணிக்கிட்டியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி இல்லை, நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் ஆமாம் ஏர்போர்ட்டில் நான் மட்டும் தனியாக ரூம் போட்டு கம்மிட் பண்ணி நான் மட்டும் ஹக் பண்ணியிருப்பேன் பாரு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஏன் கோவப்படுறீங்க ஜிம் கேட்குறாங்க. அப்போ டே தான் கோவலாம் படல அப்படி சொல்லிட்டு சரி ஓகே இன்றைக்கி என்ன சாப்பிட சொல்லி கேட்குறாங்க. ஜிமினும் அப்படி காலை சாப்பிட்டது நடந்தது சொல்கிறாங்க. அதை தாண்டி என்ன கேட்க முடியாது சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கல்ல அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இவனை போயிட்டு எனக்கு ஒரு பாரு அப்படி சொல்லி பட்டே நினைக்கிறாங்க. விட்டு கொடுக்கவும் முடியல, சேம் டைம் இது மாறவும் மாறாது போல் சொல்லி பட்டே நினைக்கிறாங்க. இவனை விட்டு ஃபாரின் போயிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் இவனுக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும், வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆடுவான்னு நினச்சேன். போயிட்டு போகும்போது எப்படி இருந்தாலும் வரும்போது அப்படியே இருக்கான், இவனை வச்சு நான் என்ன பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டே நினச்சிட்டு இருக்காங்க. ஜிமின் தான் சரி கிளாஸ்க்கு போவா சொல்லி கேட்குறாங்க. போ அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் வந்துடுறாங்க. அப்படி கூட ஸ்மைல் பண்ணிட்டு வராங்க. இந்த பக்கம் டே தான் தலை கழிச்சு உட்காந்துருக்காரு. இப்போ டேக்கு ஒரு கால் வருது. டே ஒன்று கூப்பிட்றாங்க. ஹலோ சொல்லலாம் சொல்கிறாங்க. ஏன்டா ஏன் ஒரு மாதிரி பேசுகிறா சொல்கிறாங்க. என்னதான் சொல்கிறது ஜம்கா சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிட்டே தான் அவங்ககிட்ட ஜிமின் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், நல்ல விஷயம் தானே, என்ன சொல்கிறது நல்ல விஷயம் சொல்கிறாங்க. டே ஏதோ ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறது பரவாயில்லடா, எல்லா விஷயத்தையும் இன்னசென்ட்டாகவே இருக்கடா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன தான் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. மேரேஜாலும் சரியாயிட்டு சொல்கிறாங்க. எங்கள் மேரேஜை பற்றி பேசினா என்னோட அப்பாவும் அதை பற்றி பேச மாட்டாரு. இப்போ நம்ஜுனுக்கும் ஜின்னுக்கே இப்போ தான் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. இதில் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு மேரேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. சரி பொறுமை பண்ணிக்கோ, ஜிமின் எங்கே போகிறான்னு சொல்கிறாங்க. டே உனக்கு என்னோட நிலமை புரியலடா சொல்கிறாங்க. என்ன தாண்டா பிரச்சனை உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு அவன் கூட இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. கூடவே இருக்கணுமா, எனக்கு அவன் கூடவே இருக்கணும், எப்பவும் அவன் என் பக்கத்துலேயே இருக்கணும்டா. எனக்கு அப்படி எதுனா என்னோடய ஃபேமிலியில் வந்துட்டு அந்த பற்றி யோசிக்க மாட்டாங்க. இதோ என்னோட அங்கிள் இருக்காரு பார்க்கு, அவர் அதை விட மோசம்டா சொல்கிறாங்க. எனக்கு தாமா அவர் இன்னும் இந்த ஜிமின் குழந்தைன்னு நினச்சிட்டு இருக்காருடா சொல்கிறாங்க. அவனுக்கு இப்போ வந்து 19 இயர்ஸ் ஆகுதுடா, 19 வயசு ஆகுது. அவன் அதை பற்றிலாம் கொஞ்சம் யோசிக்க மாட்டாடா. எது குழந்தை இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட மேரேஜ் பண்ண வைக்க சொன்னாலும் வச்சுருவாடா. ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் கூட வச்சுப்பாட்டா அவர் கூட அப்படி சொல்லிட்டு நம்ம வேட்டையே புலம்பு இப்போ ஜங்கர் மாதிரி இருக்கு என்னடா சொல்கிறது. கவர்மெண்ட் அப்படி வச்சுக்கிறாடா. அவங்க பரவாயில்ல, என்னோட அம்மா ஜிமின் குழந்தை, ஜிமின்லாம் இன்னும் நல்லா படிக்கட்டும், பொறுமையாக வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்களா. எங்கள் வீட்டில் இவங்க இந்த நம்ஜன் இருக்கானே அவனுக்கு மேரேஜ் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு. எப்போ தான் பிஸ்னஸ் கட்டிட்டு ஆடுறான். அந்த பக்கம் சின்ன இருக்காரு, அவர் அதுக்கு மேலே அவர் எப்போ தாலும் வீடு அப்பா அம்மா அப்பா சொல்லிட்டு தம்பி அப்படின்ட்டு அவர் உலகமாக இருக்காங்க. என் குடும்பமே டோட்டலாக வேஸ்ட்டாக இருக்குதா சொல்லிட்டு நம்ம அவங்க ஃபேமிலியே டோட்டலாக வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அப்பா அம்மா அவங்க அங்கிள் ஆண்டி அப்படி சொல்லி எல்லாரும் எழுதிப்பட்டாங்க. ஜங்கு வேணும்னு செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்டா ஜங்கு அவனுக்கு சிரிப்பாக வர சொல்கிறாங்க. ஏன்டா இப்படி எதுக்கு ப்ரொஃபஸராக வந்து சொல்கிறாங்க. என்னவா என்னோட எங்கள் ஜிம்மிட்ட பேசணும் தான், வேறு என்ன சொல்லி கேட்குறாங்க. சரி நீ ப்ரொஃபஸராக வந்துட்டு ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. என்னங்க நான் இங்கே வந்து ப்ரொஃபஸர் ஜாயின் பண்ணி 1 இயர் ஆகுதுடா. இந்த 1 இயரில் ஒரு டைம் அதாவது அவன் செகண்ட் இயர் வரைக்கும் நான் வந்து இப்போ 3rd இயர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவன் இது வரைக்கும் வெளில போகலாமா, நம்ம டேட்டுக்கு போகலாமா, என்னை கூட்டிகிட்டு போங்கன்ட்டு ஒரு வார்த்தை கூட கேட்கலடா. சரி நான் எதை கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா ஐயோ அப்பா திட்டுவார், ஐயோ அண்ணா திட்டுவாங்க அப்படி சொல்லிட்டு ஓடி போயிடறாண்டா வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டாங்க. என்னென்னு காமா அவர் என்னமோ ஸ்கூல் போய் நான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி அவனை விட்டுட்டு போகிறதும் திரும்ப ரிட்டர்ன் கூட்டிகிட்டு போகிறதும் இதை நான் எங்கன்னு சொல்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம அப்படியே தாண்டா பயங்கரம் புலம்பிட்டு இருக்காங்க. இது கேட்குற ஜாமுக்கு பயங்கர ஃபன்னாக இருக்குது. உண்மையாக உன் நிலம பாவம் தாண்டா சொல்லிட்டாங்க. ஏன் நீ சொல்ல மாட்டேன், உனக்குலாம் போயன் அழகாக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க செட்டில் ஆகிட்ட சொல்கிறாங்க. உனக்கு பிறகு பொறாமையாக இருக்கா, நீ தானே லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. நானும் லவ் பண்ணுறேன், அவங்களோட லவ் பண்ணுறேன் அப்புறம் சொல்கிறாங்க. அதை தாண்டி ஒன்றுமே தெரிய மாட்டேறா சொல்கிறாங்க. மேரேஜ் ஆனால் சரியான சொல்கிறாங்க. அதுக்கு தானே ஒரு வழி பிறக்க மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜமுக்கு தானே கேட்குற விஷயத்த சொல்கிறாங்க. என்ன பேச சொல்கிறாங்க. பண்ணி பாடுறா சொல்கிறாங்க. நீ என்னடா நினைப்பாங்க எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க. நீ பண்ணி பாரு அதுக்கப்புறம் சரியிட சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. நீ சொல்கிறத பார்த்தா அவ்வளோ பண்ணணும் போல சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாரு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு ஃபோன் வச்சிடுறாங்க. இது ஒர்க் ஆகுமா என்ன சொல்கிறாங்க. எப்படி விட்டால் சரி வராது. நான் பாரு என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அப்படி ஜோடியோட சுற்றிட்டு இருக்காங்க. நான் பார்த்தா தனி மரமாக நின்றுருக்கேன். இவருக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு இருந்தோம். பாய் ஃப்ரெண்டு சொல்லக்கூடாது பேபி அப்படி சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் கிளாஸில் உட்காந்துருக்காங்க. ஏன்டா ஜிமின் சொல்கிறாங்க. என்ன ஃபிலிக்ஸாக சொல்கிறாங்க. ஏன்டா வந்துட்டு மாமா தானே ஆமாம் சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டு தானே சொல்கிறாங்க. அப்புறம் ஏன்டா நீ வெளில போகணும்னு நினைக்க மாட்டேன் சொல்கிறாங்க. நான் எங்கே வெளில போகணும், அதான் நான் வெளில போகிறேன் அப்பா அம்மா கூட வீக்கெண்டாலாம் நானும் சின்ன எங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டு எல்லாரும் ரெஸ்டாரண்ட்லாம் போவோம், பீச்சுக்கு போவோம், எல்லா இடத்துக்கும் தான் போயிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. இது சுத்தம் வேஸ்ட்டு சொல்லிட்டு அவர் திரும்பிக்கிறாரு. இப்போ அவன் ஜாக்சன் பார்க்குறாங்க. ஏன்டா அப்படி சொல்கிறேன் அவனை பார்த்து கூட அவன் வந்து குழந்தைங்க பாரு ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லு ஜாக்சன் சொல்கிறாங்க. நீ டே கூட கொஞ்சம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா ஒரு பாய் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. நாங்கள் சின்ன விஷயத்து ஒன்றா தான் வளர்ந்துருக்கோம். எப்படின்னா பக்கத்து வீட்டில் தான் ஃபஸ்ட்டில் இருந்தோமா, இப்போ தானே கொஞ்சம் வேறு இடத்துல வீடு இருக்குது. அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் பக்கத்தில் இருந்துச்சு. நாங்கள் ஒன்றா தான் போவோம், ஒன்றா தான் ப்ளே பண்ணுவோம், ஒன்றா டைம் கூட நிறைய விளையாடிருக்கேன். அதனால எனக்கு இப்போ எதுவும் பெருசாக விளையாடணும் பேசணும்னா தோணலை அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. சரி ஓகே இதுக்கு மேலே புரிய வைக்க முடியாது, அவனா புரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க சொல்லிட்டு விட்டுறாங்க. சரி ஓகேடா அவனும் சொல்லி விட்டுறாங்க. இப்போ ஈவினிங்
ஜிமின் வராங்க. ஜிமின் அப்பா நம்ம கார் எடுத்து நின்றுருக்காரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அங்கேருந்து முறைச்சி பார்க்குறாரு. வந்துட்டு இருப்பாரு. அவருக்கு ஸ்கூல் பையனை கூட்டிட்டு போவா சொல்லிட்டு அவர் பார்க்க நம்ம ஜிமின் தான் ஹாப்பியாக ஜிமின் அப்பா கூட போய் உட்காந்துக்கிறாங்க. போலாம் அப்பா போலாம்ப்பா வா சொல்லி ஜிமினோட அப்பா கூட்டிட்டு போயிறாங்க. போகிறப்ப ஜிமினோட அப்பா நம்ம டேவும் அந்த கார் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. ஏன்னா வீடு வந்து ஒரு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் எப்படின்னா அவங்க ஒரே ஏரியாவில் கொஞ்சம் தள்ளி இருக்கும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில். இப்போ நம்ம கரெக்டாக நம்ம ஜிம்மில் டேயோட ஃப்ரெண்ட் தான் வந்துட்டு இருக்காரு. ஜிம்மில் அப்போ போயிட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி ஜிம்முக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து தான் கூட்டிட்டு போகிற வீட்டுக்கு. இன்னும் வேறு என்ன பண்ணுவாங்களோ சொல்லிட்டு இன்னும் பால் டப்பா மட்டும் தான் கையில் கொடுக்கல அப்படி சொல்லிட்டு நம்ம அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்த்தா வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு அவர் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம டெக்ஸ்ட் பண்ணால் கூட ஜிமின் சாப்பிட்டீங்களாட்டே அதோட தாண்டி வேறு எதுவும் பெருசாக பேச மாட்டார். டேக்கும் இவன்ட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால இவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்காக அவர் பேசவும் மாட்டார். பேச ட்ரை பண்ணாலும் இவர் வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஓட்டிட்டு போகிறார். அந்த ரீசனால அப்படியே போயிருக்கு. இப்போ நம்ம நினைக்கிறாங்க சரி ஓகே சார் இந்த வீக்கெண்ட் எப்படி நம்ம ஃபேமிலி ஒன்றா தானே ஜாயின் பண்ணுவோம் டின்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா ஃபேமிலி ஏன்னா நம்ம அவங்க ஒரே ஃபேமிலி தானேடா. எப்போல்லாம் வீக்கெண்ட் வருதோ அப்போலாம் டின்னர் ஒன்றா சாப்பிடுவாங்க அந்த சண்டே நைட்டு. அதுக்காக எல்லோரும் கேதர் ஆகிருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ஜினோட நல்லா பேசுகிறாரு. நம்ஜின் வந்து ஜிமினுடைய மாமா பையன் தான். அவங்களும் மாமா தானே. அவர் நம்ஜின்கிட்ட நிறைய பேசுகிறாங்க. நம்ஜின் நிறைய அம்மா உனக்கு இங்கிலீஷ்லாம் புரியுதா சொல்லிட்டாங்க. நல்லா புரியுது சொல்லிட்டு ஜிமினும் நீங்கள் எனக்கு நிறைய ஒரு புக்ஸ் கொடுத்தீங்க இல்லை அந்த புக்ஸ் ரீட் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சொல்லிட்டு ஜிமின் நம்ம நம்பிக்கிட்ட நல்லா பேசுகிறேன். அவங்ககிட்ட கூட நல்லா பேசுகிறான். என் அண்ணங்கிட்ட கூட நல்லா பேசுகிறான். நான் உட்காந்துருக்கேன் என்ன கண்டுக்கிறானா பாரு சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காரு. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜின்னு சொல்கிறாங்க. எப்படி ஜிம்மி நல்லா படிக்கிறான்னு சொல்கிறாங்க. அதுக்கெலாம் என்ன சார் நல்லா படிக்கிறாரு சொல்கிறாங்க. ஓகே ஏன் ஒரு மாதிரி பேச சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களாம் சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ஜின்கிட்ட கேட்குறாங்க. ஏன் இப்போ நம்ஜின் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு சீக்கிரம் மேரேஜ் வச்சுருமா சொல்கிறாங்கம்மா. அதுக்கு இடமா அவசரம் பொறுமையாக வச்சுக்கலாம். ஏன்னா எப்படி லீவ் டேஸ் வரட்டும் ஜிமினுக்குலாம் லீவ் விட்டுறதுன்னு டைம் இருக்குல்ல. எப்படி சம்மரில் வச்சிடலாமா சொல்கிறாங்க. நல்ல ஐடியா சார் ஜிமின் சொல்கிறாங்க. நின்றுக்காமல் நல்ல ஐடியா. ஏன்னா சம்மரில் வச்சா எனக்கு லீவ் எடுக்க தேவையில்லை. அப்புறம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் மேரேஜுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல அப்படின்னா ஓகே ஜின் பார்க்குறாரு. நீ ஹாப்பியாக நான் ஹாப்பியாக சொல்கிறாங்க. அப்படின்னா ஓகே சம்மரில் வச்சிடலாமா சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்போது மறைக்கிறாரு சம்மர் வரதுக்குன்னு எவ்வளோ டேஸ் இருக்குது தெரியுமா. 1 year இருக்குது ஆல்மோஸ்ட். என்னன்னா நினச்சிட்டு இருக்கானுங்களோ சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்காரு. இவங்களாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு ஃபேமிலி அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்காரு. இப்போது நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க. ஏன்டா நீ ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. அவனுக்கு மூடு சரியில்லை சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் உங்களோட சொல்கிறாங்க என் ஃபேமிலியை சரியில்லை சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் நம்ம நம்பிச்சிடணும் நம்ம ஜின்னு எல்லாம் 3 பேர் நல்லா ஃபன் பண்ணி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நார்மலாக இதுங்க பேசுறது போது எப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திரும்பிக்கிறாரு. இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறப்போ எல்லாம் கிளம்புறாங்க சொல்லிக்கிறாங்க. கிளம்பிட்டா சொல்லிட்டு தான் அவங்க காரில் போய் எடுக்கிறாங்க. இப்போ தான் ஜிமின் அதை கூப்பிட்றாங்க. ஜிமின் அனுப்புறாங்க. அப்படி சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிமின் வேகமாக கொடுக்கணும் மேலே வீட்டுக்கு ஓடி போயிட்டு ஃப்ரிட்ஜில் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ டேவும் அந்த தண்ணி எப்படி குடிச்சிட்டு இருக்காரு. குடிச்சிட்டு இருக்கும்போது இவங்களும் அப்போ ஃபேமிலி பேசிட்டு இருக்காங்க. தான் ஜிமின் பக்கத்தில் இருக்காங்க. அப்படியே இருந்துட்டு அந்த தண்ணி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு ஜிமினை பக்கத்தில் இருக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்னடா சொல்லிட்டு பார்த்தா நம்ம அப்படி வந்துட்டு லிப்பில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிமின் அவ்வளோதான் ஃப்ரீஸ் ஆகிறாரு. ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது கூட கிஸ்லாம் பண்ணதே இல்லை அவங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் அவர் ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. தான் அப்படி நம்ம ஜிமினை நல்லா கிரிப் பண்ணி பிடிச்சி ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் கொடுத்துட்டு இப்போ கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. இது போதும் இந்த வீக்கெண்டுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்ன பண்ணிட்டீங்க சொல்கிறாங்க. ஒரு பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க அதை நான் பண்ணேன் அப்போ அப்படி சொல்லிட்டு அவர் கூட போயிடுறாரு. ஜிமின் பார்க்குறாங்க. உங்கள் பாரு டே எப்படி மாறிட்டாங்க. ஃபாரின் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப மாறிட்டாங்கல்ல. இருக்கட்டும் அம்மா கிட்ட சொல்லிடுற சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜென்னு இதை பார்த்துட்டு டே சொல்கிறாங்க. ஜென்னு சொல்கிறாங்க பாரு அம்மாக்கிட்ட சொல்கிறதா என்னதுக்கு. ஆமாம் அம்மாட்ட சொல்கிறத ஓகேவா அம்மா திட்டிடுவாங்க டேவை வேண்டாம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களா ஏன் கிஸ் பண்ணிட்டாரு சொல்கிறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டா சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் அப்படி கிஸ் பண்ணுவாங்களா சொல்கிறாங்க. ஐயோ நான் என்னென்னு சொல்லுவோம் இது இங்கே பாரு அப்படி இல்லை ஓகே தப்பு இல்லை இது அவனோட லவ் சொல்கிறாங்க. லவ் இது அவனோட லவ்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க ஓகேவா சொல்கிறாங்க. என் மூவியில் மட்டும் தான் பண்ணுவாங்க நேரில் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. நேரில் மேரேஜுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க. ஐயோ இது ஒரு குழந்தை எங்கே பாரு அப்படி தான் அவங்க அப்படி பண்ணலாம் தப்பு இல்லை ஓகேவா அது லவ் தான் அதெல்லாம் சொல்லாது ஓகேவா அம்மாக்கெல்லாம் சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. அப்படியா சொல்லக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. அப்போனா இனிமேல் டேவை கிஸ் பண்ணான்னு சொல்லுங்கள் சொல்கிறாங்க. சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. சரி ஜிமினும் ஓகே நீ சொல்ல நான் கேட்டுப்பா சொல்லி ஜிமின் அமைதியாக இருக்காரு. பாரு கிஸ் பண்ணிட்டாரு சொல்லிட்டு ஜிமின் இப்போலாம் வைப் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பக்கத்தே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்காரு காரில். இப்போ நெக்ஸ்ட் தண்டா ஜிமின் கிளாஸில் மூணு உட்காந்துருக்காரு. கோவமாகவே இருக்காரு. இப்போ பார்த்துருக்காங்க. ஜிமின் பார்க்கவே இல்லை. நம்ம பார்க்குறாங்க. சரி ஓகே ஏதோ கோவம் போட சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. டெக்ஸ்ட் பண்ணுறாரு என்னாச்சு உனக்கு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் நான் மட்டும் பேச மாட்டேன் உண்மையில கோவம் அப்படி சொல்லிட்டு அவர் டெக்ஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. கோவமா எதுக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீ என்ன எப்படி கிஸ் பண்ணா சொல்லி கேட்குறாங்க. நான் உனக்கு கிஸ் பண்ணால் வேறு யாரா கிஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அது தப்பு அப்படி சொல்கிறாங்க. தப்பா சரி இதுக்கு மேலே விட்ட வேலைக்கு ஆகுது நீ வெயிட் பண்ண சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு.
அப்படியே தான் திங்க் பண்ணுறாரு. இதுக்கு மேலே விட்டோம்னா இப்படியே டேஸ் இதே மாதிரி போயிட்டுருக்கும். நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஆகணும். நம்ஜுனுக்கு எப்போ மேரேஜ் ஆனால் என்ன ஆகட்டும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா பிளான் பண்ணிடுறாரு. இவ்வளோ ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு பிளானே போட்டுறாரு. இந்த பக்கம் நம்ம 1 வீக் ஆஃப்டர் தான் ஜிம்மில் நம்ம தான் ஐயோ இந்த பையன் இருக்கானே இங்கே பாரு ஏதோ வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ரூமே மிஸ் ஆக்கி வச்சிருக்கானே சொல்லிட்டு அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அவங்க வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா வருஷத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. கடவுளே இது என் குழந்த ரொம்ப தானா என்ன சொல்லி பார்க்குறாங்க. சுற்றி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது வேறு எங்கெல்லாம் என்னென்ன இருக்குது சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. பார்த்தா அங்கங்கே சில திங்ஸ் கிடைக்குது. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ நான் என்னது இதெல்லாம் சொல்லி பார்த்துருக்காங்க. அவ்வளோ ஷாக் ஆகிடுது. நம்ப அது எப்படி இவன் தானே இருக்குது சொல்லிட்டு இவனை தவிர வேறு யார் இவங்க வந்து வைப்பாங்க சொல்லிட்டு ஜிம்மில் அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போது நம்ம ஜிம்மில் அம்மா தான் கீழே வராங்க. என்னங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா அப்பா தான் மிஸ்ஸஸ் ஒர்க் பார்த்துருப்பாங்க. ஏம்மா ஏன் கத்துற அப்படி சொல்கிறாங்க. நான் என்னத்தை சொல்கிறது இங்கே பாருங்கள் சார் பேசாமல் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. மேரேஜ் ஏம்மா அதுக்குள்ளே நம்ம அவசரம் தான் மே மந்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. நான் சொல்கிறது ஜிம்முக்கு இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் இருந்து உங்கள் செல்ல பையன் ஜிம்முக்கு சொல்கிறாங்க. என்னம்மா அப்படி பேசிகிட்டு இருக்கா. நம்ம 2 பேருக்கும் குழந்தை தானே ஏன் நம்ம 3 பேருக்கும் குழந்தை தானே சொல்கிறாங்க. என்ன ஜின்னு சொல்கிறாங்க. நம்ம பாசம் ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு போது ஆமாம் குழந்தை நம்ம தான் நினச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நம்ம தான் குழந்தை நினச்சிட்ருக்கோம். அது குழந்தைலாம் இல்லை சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அது குழந்தைலாம் இல்லை நீங்கள் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டேவோட அப்பா கிட்ட வர சொல்லி பேசுங்க சொல்கிறாங்க. என்னோட அண்ணா கிட்ட பேசுங்க சொல்கிறாங்க. என்னம்மா பேசுகிற சடனாக உனக்கு என்ன ஆச்சு சொல்லி கேட்குறாங்க. நான் என்னென்னு சொல்லி தொலைக்கி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. அம்மா என்னாச்சுமா ஏன் இப்படி பேசுறீங்க சொல்கிறாங்க. அது ஏன் ஜின்னு கேட்குறேன். அதை சொல்ல விரும்பல. நீங்கள் மேரேஜ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. நீ காரணம் சொல்லணும்னு சொன்ன என்ன பண்ணிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அம்மா போயிட்டு ஜின்னுக்கிட்ட போகிறாங்க. ஜின்னுக்கிட்ட போயிட்டு இங்கே பாரு ஒன்றை அதெல்லாம் சொல்ல முடியாது ஓகேவா. நீயும் உன்னோட அப்பா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா. தயவு செஞ்சு மேரேஜ் மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பாவுக்கு புரியுது. ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க இது ரீசன் இருக்குது சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் ஓகே சொல்லிட்டு இப்போ டேவோட அப்பா கூட பேசுகிறாங்க. என்னடா அவசரம் சொல்கிறாங்க. இல்லை நீ பேசாமல் 2 பசங்களுக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. என்ன இருக்காமா தனித்தனி பண்ணக்கூடாது. 2 பசங்களுக்கு உடனே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அவசரம் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படி சொல்கிறாங்க. நான் சொன்னால் கேட்க மாட்டேன் சொல்கிறாங்க. கேட்பட்டா சொல்கிறாங்க. சரி இப்போ நான் மேரேஜ் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே நீ சொல்கிறேன் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவிட்லேயும் ஜிம்மி சைடு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணாங்க. ஜிம்மி நம்ம வீட்டுக்கு ஈவினிங் வராரு. எங்கே பார்த்தாங்க பாதி வரைக்கும் இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு ஜிம்மி ஈவினிங் வராங்க. அம்மா என்ன வீட்டுக்கு அழகாக டெக்கரேட்டாக இருக்குது. இப்போ ஜிம்மில் அம்மா ஜிம்மில் மறைக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒன்றுமே புரியல. அம்மா ஏம்மா சொல்லி கேட்குறாங்க. நான் உன்னை உள்ளே குழந்தை நினச்சி சொல்கிறாங்க. ஏம்மா நான் உங்கள் குழந்தை இல்லையா சொல்கிறாங்க. நீ இன்னும் பேசாத அப்படி பேச ஏமாத்தின்னு சொல்கிறாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்காம்மா என்னமோ பேசுன்னு சொல்கிறாங்க. நீ விட ஜின் எனக்கு மனசே உடஞ்சி போச்சு. நான் இன்னும் எவ்வளோ டேஸ் என் கூட இருப்பான் நான் ஆசையாக இருந்தால் தெரியுமா. இன்னும் 2 வருஷத்துக்கு நம்ம கூட வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் பையனுக்கு அவ்வளோ நாளாக தாங்க அதை போய் சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா பேசுங்க சொல்கிறாங்க. நீ போயிட்டு மேரேஜுக்கு ரெடியாக சொல்கிறாங்க. மேரேஜுக்கு ரெடி ஆகணும் சொல்கிறாங்க. அம்மா 2 டேஸில் மேரேஜ் சொல்கிறாங்க. 2 டேஸில் மேரேஜா. அம்மா எனக்கு இப்போ மேரேஜ் வர சொல்கிறாங்க. அடிச்சிட்டு போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் அம்மா கோமா பேசுகிறாங்க. இது வரைக்கும் அம்மா கோமான்ட்டு பேசுனதே இல்லையா சொல்லி ஜிம்னு நினைக்கிறாங்க. இப்போ ரூமுக்கு வந்து பார்த்தா ரூம் ரொம்ப நீட்டாக இருக்குது. ரூமை மெஸ் ஆகிட்டு அம்மாவுக்கு கோமா அதுக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே நான் ரூமை போய் க்ளீன் பண்ணியிருக்கலாம் சொல்லிட்டு ஜிம்மின் என்ன பண்ணுறாருனா திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கீழே போகிறாங்க. அங்கே பார்த்தா அந்த மேட் ஆண்டி தான் ஜூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஜிம்மின் தான் பார்த்து சொல்கிறாங்க. ஜிம்மின் ஜூஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜிமினா அம்மாட்ட போகிறாங்க. அம்மா சாரிம்மா நான் ரூமை க்ளீன் பண்ண விட்டாங்க சொல்கிறாங்க. அது வரவா இப்போ இவ்வளோ சொல்ல கரெக்டாக மறைச்சி வச்சுருந்துருக்குல்ல எனக்கு தெரியாமல் போயிடுச்சு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியல. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க அதுக்கு நீ போ அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா வெக்ஸ் ஆகிட்டாங்க. எவ்வளோ டேஸ் என் கூடவே இருப்பான் என் குழந்தை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் இவன் என்னோட குழந்தையே நினச்சி உலகமாக அப்படி நினச்சி வாழ்ந்துருந்தேன். இங்கே பார்த்தா இந்த குழந்தை என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு சொல்லிட்டு சின்ன பரவாயில்ல போட்டு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா என்ன நினைக்கிறாங்க. ஜிமினுக்கு ஒன்றும் புரியல சார் நான் அப்படியே விட்டுறாரு. இந்த பக்கம் ஒரு 2 டேஸ் ஆஃப்டர் தான்டா ஜிம்முக்கு நம்ம டே அண்ட் நம்ஜுன் அவங்க 4 பேர் சேர்த்துக்கு பாருங்க மேரேஜ் நடக்குது. கிம் நம்ஜுன் ஆகியா நீ கிம் சப்ஜினை திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தமாக சொல்லி கேட்குறாங்க. சம்மந்தமாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிம் தேங்காகி நீ பார்ச்சி மாதிரி திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தமாக சொல்லி கேட்குறாங்க. இங்கேயும் சம்மந்தமாக சொல்லிட்டு மேரேஜ் நடக்குது. ஜிம்முக்கு ஸ்டில் புரியவே இல்லை. 2 டேஸ் கூட ஜிம்மு டேட்டு கூட பேசல. அவர் ஃப்ரெண்ட்ஸு யாருமே இன்வைட் பண்ணவே இல்லை. அவருக்கு ஒரே குழப்பம் என்னெல்லாம் நடக்குது தன்னை சுற்றி சொல்லிட்டு அவர் மேரேஜ் முடிஞ்சிச்சு. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே ரொம்ப சேடாக இருக்காங்க. இப்போ ஜிம்மியோட அப்பா வந்து பார்க்குறாங்க. ஜிம்மின் என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. அப்பா அங்கே பாருங்கள் அம்மா அதெல்லாம் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணாங்க. நானாக கேட்டேன் ஆனாலும் என் மேலே கோவப்படுறாங்க. நான் ரூமை க்ளீன் பண்ணாமல் விட்டுறான். அதுக்கு நான் அவ்வளோ கோவம் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி ஜிம்மின் சொல்ல நம்ம ஜிம்மின் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்மின் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்படி பேசுகிற பையனா அப்படி பண்ணியிருப்பான். ஆனால் நம்ப முடியலையே. சரி ஓகே இருந்தாலும் என் பையனோட ஃபியூச்சர் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட்டு. மேரேஜ் முடியாது நான் ஐடி யார் தப்பு வச்சுட்டு என்ன பண்ணுறது அதுக்கு தான் சொல்லிட்டு இப்போ மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன் சொல்லி ஜிம்மின் அம்மா நினைக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா தாங்க பாரு அவள் கிடக்குற அவளுக்கு எதுன்னு அவளுக்கு அப்பப்போ தான் அந்த மாதிரி ஆயிடும். நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்கா சொல்லிட்டாங்க. அப்பா நான் எந்த தப்பும் பண்ணல சொல்கிறேன். நீ எந்த தப்பு
பண்ண மாட்டேடா, நீ என்னோட குழந்தை சொல்கிற ஜிமின் அப்பா ஹக் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் நீ எங்கே போகிற, மாமா வீட்டுக்கு தானே போகிற, போயிட்டு ஹாப்பியாக உங்களோட அண்ணாவும் கூட தானே வராங்க, நீங்கள் 4 பேர் தானே இருக்க போகிறீங்க, அப்புறம் என்ன கஷ்டம் சொல்கிறாங்க. இருந்தாலும் அம்மா கோவம் சொல்கிறாங்க. சரி ஓகே, அம்மா கோவத்தில் சரி பண்ணிடுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரிப்பா நான் போயிட்டு வரவா சொல்கிறாங்க. பத்திரமா போத்தாங்க சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா உங்கள் ஜிம்மில் கிஸ் பண்ணி ஜின்னுக்கிட்ட சொல்கிறாரு பார்த்துக்கோ சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன்ப்பா சொல்லிட்டு ஜின்னும் நம்ம ஜிமின் எல்லாரும் காரில் வந்துருக்காங்க. உன் ஜிம்மில் இப்போ ஒரு காரில் இருக்காங்க, இன்னொரு காரில் நம்ஜுன் இருக்காங்க. இப்போ நம்ஜுன் பார்க்குறாங்க என்னாச்சு அப்பா ஓகே சொல்கிறாங்க. மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க சொல்கிறாங்க. எனக்கும் தெரியல ஜின், எனக்கும் தெரியல நம்ஜுன், அந்த அம்மா தான் ரீசன் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அம்மா தான் ரீசன், எதனால் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மிலுக்குனா கல்ல டேஸாக இருக்குது. டே பார்க்குறாங்க இது கடலை சொல்லி கேட்குறாங்க. டே உனக்கு தெரியுமா அம்மா கோவப்பட்டாங்க திரும்ப மேலே சொல்கிறாங்க. இருந்துக்காமா நானே கேட்டேன் மேரேஜ் வேணும்னு சொல்லிட்டு அவங்க தானே அரேஞ்ச் பண்ணாங்க பாருங்கள், என்ன ஏதோ நான் வந்து குழந்தை மாதிரி நினச்சாங்களாம், அப்புறம் நான் அது இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டு சொல்லிட்டு திட்டுறாங்க. நான் என்ன பண்ணேன் சொல்லி ஜிம்மில் ரொம்ப அழகாங்க. நான் ரொம்ப டேஸ் வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்பா அம்மா கூட. ஆனால் அப்பா அம்மா அதுக்குள்ள மேரேஜில் பண்ணி வச்சுட்டாங்க. அது கூட சந்தோஷமாகவே பண்ணல. அப்பா ஓகே தான், அம்மா தான் திட்டினாங்க சொல்லி ஜிம்மின் ரொம்ப டேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நம்மளால தப்பாக நினச்சிட்டாங்களோ சொல்லி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. சரி ஓகே ஒன்றும் சொல்லிட்டு அப்படியே சீக்ஸை டேப் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு வீட்டுக்கு நம்ம ஜிம்மில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே ரொம்ப அழகாக இருக்குது, எவ்வளோ ரூம் ஃபுல்லாக ஜிம்மோட பிக்சர் தான் இருக்குது. அது ரொம்ப பிக் ஃப்ரேமாகவும் வச்சிருக்காரு. அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜிமின், அந்த ரீசனால் இப்போ ஜிமின் அடிக்கடி வீட்டுக்கு வந்திருக்காரு. இருந்தாலும் இந்த டைம் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, ஏன்னா அவர் மேரேஜ் பண்ணிட்டு வராங்க இல்லையா. இப்போ அங்கே டேவோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க. வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. சரிட்டு ஜிமின் ஒன்டேவும் அதுக்கப்புறம் நான் அவங்க 2 பேர் பேரிங்க அதை வீட்டுக்குள்ளே வராங்க. ரொம்ப அழகாக இருக்குது வீடு. இப்போ நம்ம ஜிமின் டேவோட ஹேண்ட் பிடிச்சிட்டு வராங்க. ஜிமின் சேடாக இருக்குது பார்க்க. டேவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்பா என்னாச்சு, நான் மேரேஜ் டே எனக்கு கேட்கணும்னு நினச்சேன், மேரேஜ் ஸ்டேஜில் கேட்கணும்னு நினச்சேன், ஏன் தங்கம் சேடாக இருக்க சொல்கிறாங்க. ஆண்டி சொல்லி ஜிம்மின் போட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. சொல்லி என்ன சொல்லி கேட்குறாங்க. அம்மாலாம் என் மேலே கோவப்பட்டாங்க திரும்ப சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் எல்லாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா கோவப்பட்டாங்க சொல்கிறாங்க. எதுக்கு கோவப்பட்டாங்கன்னு யாருமே சொல்லலை. என்ன பார்த்து சொல்கிறாங்க தெரியலன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் கேட்குறேன், நான் கேட்டு சரி பண்ணுறேன், நான் திட்டிடவா சொல்கிறாங்க. திட்டுங்க சொல்கிறாங்க. ஓகே நான் திட்டுறேன், குழந்தைய திட்ட நான் கேட்குறேன் சரியா சொல்கிறாங்க. ஓகே அண்ட் சொல்லி ஜிம்மின் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை ரூமுக்கு போக சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. இப்போ ஜிம்மின் வேறு ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த பக்கம் ஜிம்மில் லக்கேஜில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு ரூமில். இப்போது நம்ம ஜிம்மோட டேவோட அம்மா தான் ஜிம்மோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ லூனா அப்படி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் நீ என்ன சொல்லி கேட்குறாங்க. ஏமா உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக குழந்தை திட்டினு அம்மா சொல்கிறாங்க. அதை ஏன் கேட்குறீங்க சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மோட அம்மா ஒரு விஷயத்தை நம்ம டேவோட அம்மாட்ட சொல்ல. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க. நீ நம்புறியா சொல்லி கேட்குறாங்க. அப்படி நான் அவரும் தான் சொல்கிறாங்க. ஏமா கண்டிப்பாக அவங்க பண்ணியிருக்க மாட்டேமா சொல்கிறாங்க. என்ன நீ சொல்கிறீங்க, அதுக்கு நான் பார்த்தேனே, நான் பொய்யா சொல்ல போகிறேன், எனக்கு மட்டும் குழந்தை மேலே பழி போடணும் ஆசையாக சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா நீ எது தப்பாக புரிஞ்சு பண்ண எனக்கு சொல்கிறாங்க. தப்பாப்பா அப்படி இல்லை நீ சொல்கிறாங்க. இரு நான் வீட்டுக்கு வர சொல்கிறேன். அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு தான் போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இந்த சிசிடிவி இருக்குதுன்னா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா யார் வீட்டுக்கு வர முடியாது சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஜிமின் இப்படி பண்ணிட்டு பையனே கிடையாது, உனக்கும் தெரியும் எனக்கு தெரியும், சின்ன வயசுல பார்த்துருக்கேன். நம்ஜுன் டேவை விட எனக்கு ஜிமினை பற்றி நல்லாவே தெரியுமே, ஜிமினை நம்ம சின்ன பற்றி நல்லா தெரியுமே, என்னுடைய அண்ணன் பசங்க அப்படி தப்பான பசங்க கிடையாது சொல்லும்பா. டேவோட அம்மா சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு அவங்க சிசிடிவி ரூம் போகிறாங்க. போயிட்டு ஏன்னா அவங்க வீட்டு ஃபுல்லாக சிசிடிவி இருக்குது, அதை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்தாக்கா நம்ம டேவோட கார் வந்திருக்கு. இப்போ ஒரு 3 டேஸ்க்கு பிஃபோர் வந்து டேவோட கார் வந்து வந்திருக்கு. டே வந்து நான் 3 டேஸ் முன்னாடி சொல்கிறாங்க. இல்லையே சொல்கிறாங்க. இல்லையே அவங்க கார் கேட்டுக்கு வெளில வந்து நின்றுருக்கே சொல்கிறாங்க. இப்போ அவங்க கேட்லேருந்து அப்படியே ஒவ்வொரு ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. கரெக்டாக ஜிமின் ரூமுக்கு நிறைய என்ட்ரு ஆயிருக்காங்க. ஜிமின் ரூமுக்கு ஜிமினை பார்க்க வந்து சொல்கிறாங்க. இல்லையே ஜிமின் அந்த டைம் வீட்டில் இருந்துருக்க மாட்டாங்க. டைம்லாம் பார்க்குறாங்க. டைம் பார்த்தா அது வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அந்த வீட்டில் அந்த டைம் வீட்டில் இல்லை, ஜிமின் ஜின்னு வெளில போயிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே வெயிட் பண்ண சொல்லிட்டு அப்போ ரூம் பார்க்குறாங்க. இப்போ கரெக்டாக அந்த ரூமுக்கு என்ட்ரு ஆயிருக்காரு. என்ட்ரு ஆகிட்டு ரிட்டர்னுக்கு அதே வழியாக போயிருக்காரு. என்ன நீ எனக்கு புரியல சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே பாரு உனக்கு இதமாக புரியல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், என் பையனுக்கு உன் பையனை விட்டு இருக்க முடியல ஓகேவா, அவனுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை. அந்த ரீசனால் தான் ஜிம்மில் கொஞ்சம் என்ன சண்டை குழந்தையா இருக்கலாம் அடிக்கடி புலம்புவோம். நான் கேட்டிருக்கேன் ஓகேவா. அந்த ரீசனால் தான் அவன் மேரேஜ் பண்ணிக்கணும். நம்ம எப்படி இப்போ மேரேஜ் பற்றி பேச மாட்டோம், ஏன்னா நம்ம ஜிருக்கே இப்போ தான் மேரேஜ் பற்றி பேசணும். அந்த ரீசனால் நீங்களே மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் வந்துட்டு அவன் அந்த மாதிரி பண்ணியிருக்கான் சொல்கிறாங்க. என்ன நீ சொல்கிறதுக்கு. ஆமாம் இப்படி பண்ணுவான் எனக்கு தெரியும். அந்த மாதிரி பையன் தான், நம்ம ஜிம்மினோட பையன் கிடையாது. ஜிமின் பாவம் குழந்தை, அதை யோசிச்சுட்டு இருக்கும். நேரம் வந்து ஃபீல் பண்ணுறா தெரியுமா. அம்மா சரியாக பேச மாட்டாங்க, அம்மா கோவப்படுறாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா. ஏமா உனக்கு தெரியாது நம்ம ஜிம்மில் பற்றி சொல்கிறாங்க. நீ அப்படி தான் சொல்கிறாங்க. அவன் தான் அங்கே வரமா அந்த பையன் வந்து போயிருக்கானே பாரு சரின்னு திட்டு போயம்மா அவன் சொல்லிட்டு பாரு. டேவோட அம்மா தான் டேவை பற்றி பயங்கரமாக திட்டுருக்காங்க. அவர் கரடி எப்படி பண்ணியிருக்கான் பார்த்தியா. அவன் தான் வந்து வச்சுட்டு போயிருப்பான். ஜிமினுக்கு அந்த ரூமில் அந்த திங்ஸ்லாம் வந்து கூட தெரிஞ்சிருக்காது. எப்படி நீ வந்து க்ளீன் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஜிமினுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் போயிடுது இல்லையா. அப்படி எப்படி க்ளீன் பண்ண ரூமான்னு சொல்லிட்டு தான் தெரிஞ்சா வச்சிருக்காங்க சொல்கிறாங்க. என்ன நீ சொல்கிறீங்க எனக்கு. ஆமாம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்ல. ஜிமினோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுது. ஐயோ நான் வேறு 2-3 நாள் குழந்தைகிட்ட மூஞ்சி முகத்தை காட்டிட்டேன்னே சொல்கிறாங்க. ஏமா அப்படி பண்ணேன் உனக்கு தெரியாதா. சரி அப்படி இருந்தால் கூட நம்பிடுவியா, கண்ணாட பார்த்து அப்படி நம்புவியா, அதை கேட்க முடியாது என்ன எது எப்படி வந்துச்சு அப்படி கேட்க மாட்டேன் சொல்கிறாங்க. நான் என்ன தண்ணி கேட்டு நான் பார்த்து வெக்ஸாக போயிட்டேன். என் பையன் குழந்த மாதிரி இருக்கான்னு நினச்சேன், இந்த மாதிரி பண்ணிட்டானே சொல்லிட்டு ஒரு கோவத்தில் சொல்கிறாங்க. அடப்போ நீ ஒரு ஆள் சொல்லிட்டு நீ இப்போ வந்துட்டு சமாதானம் பண்ண சொல்கிறாங்க. இல்லை நான் இப்போ வரல, நான் அப்புறமா வரேன், நானும் உங்கள் அண்ணாவும் வரட்டும், நான் அப்புறமா வர சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மாவும் போயிடுறாங்க. இந்த பக்கம்
டேவோட அம்மா விடுறாங்க. ஏன் அப்படி கத்துறாங்க? இப்போ டே கீழே வராங்க. என்னம்மா சொல்கிறாங்க? வாசல் கூப்பிட்றாங்க. இப்போ டேவோட அம்மா கார்டன் கூப்பிட்றாங்கடா. நீ என்னடா பண்ணாங்க போய் கேட்குறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி என்னம்மா சொல்கிறாங்க? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களா சொல்லிட்டே பார்க்குறாங்க. இங்கே டே உனக்கு ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசை வந்து என்கிட்ட சொல்லிக்க வேண்டியதுடா, அதுக்கு என்ன அப்படி பண்ண சொல்லி கேட்குறாங்க. அம்மா அது சொல்கிறாங்க. உனக்கு அந்த ஐடியா யார் கொடுத்தது? நீ இந்த மாதிரி பையனா இல்லையாடா டே சொல்கிறாங்க. இல்லைம்மா என் ஃப்ரெண்டு ஜங்குக்கு தான் கொடுத்தா சொல்கிறாங்க. யார் அந்த ஜங்கு கொடுத்தானா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இது நம்மளோட ஒரு ஐடியா, என்கிட்ட நீ ஓப்பனாக கேட்டுக்கலாம் ஓகேவா? என்கிட்ட அம்மா எனக்கு வந்து தேவை ஜிம்மில் விட்டு இருக்கும்ல, எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் கூட ஆசை இருக்குன்னு சொன்னேன். நான் போய் ஓப்பனாக பேசி மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். இது பேர் எனக்கு என்னடா கஷ்டம்? உனக்கு ஆசைப்பட நீ ஆசைப்பட்றா பண்ணிக்க மாட்டேன்னா என்ன? இதுக்கு போயிட்டு தேவையில்லாமல் ரூம் வழியாக போயிட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். அங்கே நம்ம உங்களுடைய ஆண்டி அதை பார்த்துட்டு ஜிம்மில் ஒரு திட்டிருக்காங்க. அவங்க குழந்தை வர ஃபீல் பண்ணுது. நீ ஏன்டா அப்படி பண்ண சரி கேட்குறாங்க. ஜிம்மில் கட்டியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்காம்மா. சாரிம்மா சொல்கிறாங்க. சரி போ, உனக்கு அவ்வளோ ஆசை அவன் மேலே, அவங்க அவ்வளோ பாசமாக சொல்கிறாங்க. ஆமாம்மா எனக்கு அவங்களாம இருக்க முடியாது சொல்கிறாங்க. சரி புரியுது போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் வந்துடுறாங்க. அந்த பையன் இருக்கானே சரி கேடி பையனாக இருக்கான் சொல்லிட்டு டேவோட அம்மா நினைக்கிறாங்க. இப்போ டே தான் அவரும் போகிறாங்க. ஜிம் பார்த்தா ஸ்டில் அழுதுட்டு இருக்காருங்க. ஜின்னு உட்காந்துருக்காரு. நம்ம ஜிம் ரூமில் டே அழாதரா சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா அம்மா வரும்போது கூட என்கிட்ட பேசி ஹக் பண்ணி அனுப்பவே இல்லை தெரியுமா? ஜிம்மில் ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்கட்டே அப்போ ஜிம்மில் கூட நீட்டம் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம இந்த ரூமில் வராரு. நம்ம ஜிம்மின் டே தானே ஜிம்மின் சாரி பேபி சொல்கிறாங்க. ஏன் டே சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? அம்மா தான் திட்டினாங்க. எனக்கு உங்கள் மேலாம் கோவம் இல்லை சொல்கிறேன். ஜிம்மின் சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜில் ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் சொல்கிற டேக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. இல்லைடா தப்பு ஏமெல்லாம் சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. என்ன டே சொல்கிறாங்க வந்து இப்போ நம்ம ஜின்னு கெஸ் பண்ணி பாரு, இருந்தாலும் கேட்குறது எப்படி கேட்க முடியும் சொல்கிற மாதிரி இருந்து பாரு. இப்போ நான் தான் என் வச்சா சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு புரியல நம்ஜனுக்கு புரியல என்ன பேசிக்கிறீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்ஜன்கிட்ட டே சொல்கிறாங்க. என்ன பேசுகிறா டே சொல்கிறாங்க. இப்போ டே தான் இந்த மாதிரி நான் அந்த ப்ரொடக்ஷனை வந்துட்டு அவன் ரூமில் வச்சுட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. டே என்னடா பண்ணி வச்சிருக்க இடியட் அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசையா, நீங்களே வந்துட்டு பெருசாக மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தீங்க சொல்கிறாங்க. எது நாங்கள் மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தோமா சொல்லிட்டு நம்ஜனும் சின்ன பார்க்குறாங்க. நாங்கள் எப்போ பேரண்ட்ஸ்ட்டு பேச முடியும்? என்ன தான் அவங்க ஃப்ரெண்ட்லேயே பேசினாலும் எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சொல்ல முடியுமா? அதனால நாங்கள் அமைதியாக சொல்லி எங்கே போயிட்டு போகிறாங்க. நம்ம மாமா பையனை மற்ற பையன் தானே எங்கே தானே இருக்காங்க, பார்க்குறோம் பேசுகிறோம் சொல்லிட்டு நாங்கள் கேஷுவலாக தானே அதுக்காக எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அர்த்தமாக என்ன அப்போ சொல்லி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கே வந்துட்டு மேரேஜில் விருப்பம் என்கிட்ட சொல்லியிருக்கேன். நானே பேச கூட சொல்லியிருப்பேன். எனக்காக பேசணும் ட்ரையாக இருப்பான், உனக்காக பேசினா பிரச்சனை இல்லை, நான் பேசியிருப்பேன்டா அப்படி சொல்லி நம்ம சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் உனக்கு வந்து ஜிம்மில் மேரேஜ் பண்ணி சொல்லியிருந்தேன், நானே பண்ணி வச்சு நானே சொல்லியிருப்பேன் அப்பா அம்மா கிட்ட சொல்லி பேசியிருப்பேன். அதுக்கேட்ட இப்படிலாம் பண்ணா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின்னு பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க? அதுக்கு இப்போ நம்ம ஜிம் தான் ஜிம்மினோட எஸ்ல சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது. நான் வீட்டில் சொல்லிட்டாங்க. ஓகே அவனும் வச்சாரமா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுங்க சொல்லி கேட்குறாங்க. சாரிடம்மா சாரி தெரியாமல் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அம்மா தப்பாக நினச்சிக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அதனால தான் என்கிட்ட அம்மா கோவமாக பேசியிருக்காங்க. சரி ஓகே விடுங்க, நீங்கள் தானே அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் தான். அம்மா என்னை திட்டினா பரவாயில்ல, உங்களை திட்டினா அது கஷ்டமாயிடும், வேண்டாம் அப்படியே இருந்துட்டு போட்டும் பரவாயில்ல சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, இன்னும் கில்ட்டியாகிடுது. ஏன்னா அப்படி கூட டேவை திட்ட வேணா, நம்மளை திட்டினா போதும்னு சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறேன் பாரு, ஒரு ரியல் ஹாப்பினஸ் சொல்லிட்டு குழந்தை நான் நீ என்ன எப்படி பண்ண சொல்லி கேட்குறாங்க. இல்லை என் கூட வச்சுக்கணும் ஆசை இருந்துச்சு, நான் ஃபாரினில் இருந்தேன், போய் ரொம்ப மிஸ் பண்ண அவனை. சரி வந்ததுக்கப்புறமா என்கிட்ட வேறு மாதிரி பேசுவான், மெச்சூரிட்டி ஆட் பண்ண நினச்சேன், அவன் அப்படி இருந்தானா, அதனால எனக்கு அதான் கொஞ்சம் கஷ்டமாயிட்டு அதான் ப்ளீஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே நல்லா பார்த்துப்போ விடு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னும் சரி ஓகேடா நீங்கள் ரெண்டு பேர் பேசுங்க சொல்லிட்டு அவர் எழுந்து ஊத்துறாரு. இப்போது நம்ம ஜிம் தான் இவங்க 2 பேர் போனதுக்கப்புறம் டே வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. கோவமாக சொல்கிறாங்க. எனக்கு இல்லை டே எனக்கு உங்கள் மேலே கோவம் சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் மேலே கோவம் இல்லை, உங்களுக்கு என் மேலே நிறைய லவ் கேர். அன்றைக்கி கூட ஜாக்சன் சொன்னாங்க நிறைய லவ் கேர் இருந்தது தான் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் ரொம்ப நிறைய லவ் கேர்லாம் வச்சுருக்கீங்க, அதனால நீங்கள் வந்துட்டு அடிக்கடி மிரட்டுறது எல்லாமே கிஸ் பண்ணுறது எல்லாமே எனக்கு தான் சரி புரிஞ்சுக்காம போயிட்டேன். சாரி டே, உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் தான் ரீசன் ஆகிட்டேன். நான் மட்டும் உங்கள்கிட்ட டைமுக்கு பேசியிருந்தேன், உங்கள்கிட்ட வெளிலலாம் டேட்டுக்கெலாம் வந்திருந்தேன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்க மாட்டீங்கல்ல, நான் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லையா, சாரி நான் ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டே இல்லை சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. இல்லைடா அப்படிலாம் சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன் ஓகேவா, நீங்கள் அதை வச்சிங்கன்றது நீங்கள் யார்கிட்ட சொல்ல வேணாம் ஓகேவா, நானே பார்த்துக்கிறேன் ஓகேவா, அம்மா என்ன தப்பாக நினச்சிட்டு பிரச்சனை இல்லை, உங்களை யார் திட்ட வேணாம் சொல்லிட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் நல்ல நேமோடு இருக்கணும், உங்களை யார் நம்ம வீட்டில் உங்க கூட திட்டக்கூடாது சொல்லி ஜிம்மின்னு நினைக்க டேக் ஒரு கஷ்டமாக போயிடுது. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவன் ரியலாகவே பேபியாகவே இருக்கானே இப்படி நினைக்கிறான், நம்ம இப்படி பண்ணிட்டோமே சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம யோசிச்சு கூட சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு வருத்தம் இல்லை ஓகேவா, எனக்கு உங்க கூட இருக்க ஹாப்பி தான். நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வெளில போடல, அப்பாவுக்கு பயந்துட்டு அப்பா நம்ம பர்மிஷன் கேட்கணும், அப்புறம் வீட்டில் பர்மிஷன் கேட்கணும்னு நினச்சி பயந்துட்டு உங்களை வெளில வரல, இனிமேல் நம்ம வெளில போகலாம் டேட் பண்ணலாம்ல சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ஹாப்பியாக இருக்குது. நிச்சயமா நம்ம வெளில போகலாம் டேட் பண்ணலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக டேட் பண்ணலாம், எனக்கு மற்றபடி உங்க கூட அப்படி ஆசை இல்லைடா, நீ என் கூடவே இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஆசை சொல்கிறாங்க. அப்படியா ஓகே நான் கண்டிப்பாக உங்க கூட இருப்பேன் சொல்லிட்டு தான் கேட்போம் சொல்லி ஜிம் டேட்டை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ டேக்கு இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. சாரி சொல்கிறாங்க. சார் கிட்டே சாரி சொல்லக்கூடாது சொல்லி ஜிம் சொல்ல லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம்
நம்ம ஜிம்மோட அம்மா வந்துட்டு ஜின்னுக்கிட்ட கூட சொல்லிக்க மாட்டாங்க அது என்ன ரீசன் சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இப்போ ஜிம்மோட அப்பா வரைக்கும் தெரிய வந்துட்டு ஜிம்மோட அப்பா பயங்கரமாக திட்டுறாங்க ஜிம்மோட அம்மா கிட்ட. ஏம்மா இதுக்கு பேர் திட்டினா சொல்கிறாங்க. அவங்க எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி பார்த்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா நம்ம பையனை நம்ம எந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கோம், இப்போ சடனாக அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சங்கடமாக போயிட்டுங்க அப்படி சொல்கிறாங்க. நீ நம்ம பையனை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கல சொல்லி கேட்குறாங்க. அதாங்க நான் பாட்டுக்கு ஏதோ சொல்கிறாங்க. இப்போ கன்னட பார்க்குறது நம்ம கூட அதுமா நம்ம பையன்கிட்ட கேட்க நம்ம பையன் இப்படி பண்ணுவானா சொல்லிட்டு கொஞ்சம் நீ யோசிச்சு பார்க்கணும்னு சொல்கிறாங்க. எந்த விதத்துலேயும் ஜிம்மின் அந்த மாதிரி பையனா சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க நான் தப்பு பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. சரி ஓகே டே வச்சுருந்தாலும் டேவை நீ கேட்கக்கூடாது சொல்லிட்டாங்கன்னா இந்த காம டே கூட கேட்கக்கூடாது. ஏன்னா டே அந்தளவுக்கு ஜிம்மி பாஸ் வச்சுருக்கான். இது பேர் தப்பு இருக்குது. அவன் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆசைப்பட்டிருக்கான். என்ன என்கிட்ட ஓப்பனாக கேட்டு நானே வந்து மேரேஜ் பண்ணி வச்சிருப்பேன். அவனுக்கு கேட்குறது கொஞ்சம் ஷையாக இருந்திருக்கும். பசங்க எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்லியாக நம்மக்கிட்ட பேசினாலும் அவங்களுக்கு அந்த சில விஷயங்கள் ஷையாக தானே இருக்கும். அதனால தானே அவன் லவ் பண்ணுற பையனா மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆசைப்பட்டிருக்கான். அவன் யார் அவனுக்கு அத்தை பையன் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா ஒன்றும் விடு இது அப்படியே விட்டுரு சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க இல்லை இப்படி விட்டுரு இதை பற்றி பேச வேண்டாம் கேட்க வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து பக்கம் ஜிம்மியோட அம்மா அதுக்கப்புறம் ஜிம்மிட்டு பேசக்கூட இல்லை. அவங்க சங்கடமாக போயிடுது. அதுக்கப்புறம் பேசவே இந்த பக்கம் ஜிம்மின்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மாலாம் விட்டுட்டு எப்படின்னா அவங்க அப்பா கிட்ட முன்னாடி அடிக்கடி ஃபோனில் பேசுவார். அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம டே கூட எப்போ போதும் வெளில போவார். அவர் காலேஜ் போனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரிட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவருக்கு ஃப்ரெண்ட்ஸு மட்டும் வேறு யாருக்கும் தெரியாது ஜிம்முக்கு டேக்கு மேரேஜ் ஆனது. ஆனால் இங்கே ஜிம்மின் டே கூட எப்போதுமே காலேஜ் விட்டு போனால் வெளில போயிட்டு ஃபன் பண்ணுறது பீச்சுக்கு போகிறது டேட்டிங் பார்க்கு சொல்லிட்டு பயங்கர ஃபன்னாக போயிட்டு அவங்களுக்கு ரொம்ப அழகாக போயிட்டு இன்றைக்கி ஜிம்மின் டேவும் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்துருக்காங்க. ஜிம்மின் டேவும் டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு ஹைட் நான் பயம் அப்படி டேபிள் அப்படி போய் இப்போ பதிஞ்சிக்கிறாரு. எப்படி டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாங்க ஒன்றும் பயப்பட சொல்கிறாங்க. அச்சுட்டே எனக்கு பயமாக இருக்கு சொல்லி ஜிம்மின் அப்படி க்யூட்டாக விளையாடிட்டு இருக்காரு. இப்போ டேக்கு ஜிம்மினுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 4 மந்த் போயிருக்குண்டா. இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட அம்மா தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க பாரு ஜிம்மின்வா அம்மாட்ட ஆண்டிகிட்ட பேச சொல்கிறாங்க. நான் பேச மாட்டேன் சொல்கிறாங்க. பேசுகிறா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. இப்போ நீ பேசுகிறேன்னா ஏன் மேலே தான் கோவம் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் பேச சொல்கிறாங்க வா சொல்லிட்டு இப்போ டே தான் ஜிம்மினுக்கிட்ட கொடுத்து கீழே போகிறாங்க. இப்போது ஜிம்மில் அம்மா ஜிம்மின் ஓடி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மின் தாங்க சாரி சொல்கிறாங்க. ஜிம்மின் ஒரே ஒரு வாரம் சொல்கிறாங்க. அம்மா டேவை மட்டும் திட்டாதீங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லைப்பா ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க அம்மாக்களுக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்லிப்பாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தான் டேவை வந்து திட்டாதீங்க அவங்களோட ஹஸ்பண்ட் தானே அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே பணம் திட்டல ஓகேவா எனக்கு எந்த பிரச்சனை இல்லை சால்ட்டு தாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே மாசம் ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ எப்படி இருக்க சொல்லுங்க நல்லா இருக்கான்ப்பா சொல்லிட்டு எங்கள் ஆண்டி அங்கிள்லாம் எங்கள் ட்ரிப்பு போகிறீங்களா நம்மளுக்கு ஆமாப்பா நாங்கள் ட்ரிப்பு போகிறோம் நான் அப்புறம் நம்ஜுன் ஜின்னு எல்லாருமே போகிறோம் சொல்கிறாங்க. எல்லாரும் போகிறீங்களா அதுக்கு நாங்கள் சொல்கிறாங்க உனக்கு தான் காலேஜ் இருக்கே நீங்கள் இருங்க நாங்கள் எல்லோரும் போகிறோம் சொல்கிறாங்க. எல்லோரும் போகிறீங்களா அதுக்கு தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போயிட்டு வாங்க சார் ஜிம் எல்லோரும் சண்டை பண்ணுறாங்க. இப்போ டே ஜிம் மட்டும்தான் இப்போ அவங்க எல்லோரும் ஃபேமிலியாக ட்ரிப்பு கிளம்பா இங்கே நம்ம டே அப்படி டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னாச்சு டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் அப்படியே ரொமான்டிக்காக ஒரு சாங்கை போட்டு விடுறாரு. ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்லி கேட்குறாங்க. டே ரொம்ப ஹாப்பி அப்படி பண்ணிட்டு வராங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க ஏன்டா சொல்கிறாங்க வேணும் சொல்கிறாங்க இன்னும் அப்படி சொல்கிறாங்க. இல்லை வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் தான் இன்னும் டே அப்படி ஜிம்மின் அந்த வீட்டுக்குள்ள ஓடி போக சுற்றிக்கிட்டே இருக்காரு. இப்போ டே அவரோட பிடிக்க ட்ரை பண்ணுறாரு முடியல. சேஸ் பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. ஜிம்மின் கொடுக்க ஓடிக்கிட்டே தான் இருக்காரு. டே ரொம்ப க்யூட்டாக நின்றுட்டு போய் சொல்கிறாங்க நான் நிற்க மாட்டேன் அப்படி ஜிம் தான் ஓடிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாரு நம்ம பார்த்தோம் லாஸ்ட் டைம் ஒரு மூவி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க எனக்கு சொல்கிறாங்க இன்னொன்னும் அப்படி ஜிம் தான் ஓடி போகிறேன். நீங்கள் சொன்னீங்க தான் நான் பார்த்தேன். நீங்கள் சொல்லலாம் நீங்கள் நினைக்கிறதா நடக்காது சார் ஜிம் தான் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே நடக்காதா சொல்கிறாங்க. பார்க்குறேன் நடக்காத சொல்லிட்டு டேவும் சுற்றிட்டே இருக்காங்க. வீடு ஃபுல்லாக ஓடிட்டுருக்காரு ஒரு எங்கள் ஃபைனலாக ஜிம்மினுக்கு ஒரு இடத்துல ரொம்ப பிரீத்தி வாங்குது. ஆல்மோஸ்ட் ஒரு ½ hour ஓடிருப்பாங்க வீட்டுக்குள்ளேயே. இந்த சாங்கே முடிஞ்சு போச்சு. ஜிம்மின் தான் அது சாங் முடிஞ்சு கண்டினியூஸாக ரொமான்டிக் சாங் தான் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஜிம்மின் வந்துட்டு அப்படி டக்குனு சோஃபாவில் விளையாடுறாங்க. வேண்டாட்டி எங்கள் வந்து ஓட முடியல ப்ளீஸ் கொஞ்சம் தண்ணி கொடுங்களா சொல்கிறாங்க. இப்போ டேவும் அப்படியே ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறாங்க. அந்த குடிச்சு சொல்கிறாங்க. ஜிம்மினும் தண்ணி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அவ்வளோ பிரீத்தி வாங்குது. இப்போ அவர் ஓடுங்க ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டு ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மின் டே பார்க்குறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. அங்கே பாருடாமா உனக்கே தெரியும் நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க அங்கே பாரு உன்னை இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆக்கிட்டேன் உனக்கு எல்லாமே போட்டு காமிச்சிட்டேன் உன்கிட்ட சொல்லிட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அச்சு போங்க அது எனக்கு தெரியாது சொல்கிறாங்க. என்னதுக்கு நீங்கள் பார்க்க சொல்லுங்க நான் பார்த்து அப்படி சொல்கிறாங்க. இன்னும் நான் இன்றைக்கி கேட்டு நீ கொடுக்கணும் சொல்ல நான் கொடுக்க மாட்டேன் அப்படி ஜிம் க்யூட்டாக சொல்லிருக்காங்க. அப்படி தான் கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டேவும் அப்படியே அந்த ஷர்ட்டை காட்டி பக்கம் வீசுறாரு. ஜிம் பார்க்குறாங்க என்ன பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீ சொல்லலை ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது ரெஸ்ட் ரூமில் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் பார்த்து நான் கேட்டேன். ஏன்னா பேபி வந்து மெச்சூரிட்டி ஆகுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நான் கேட்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க தப்பு சொல்கிறாங்க. இல்லை ரைட்டு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே பக்கா டே அப்படியே ஷார்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ஹார்ட் ஆக்கிட்டே வராது. ஜிம்முக்கு போகணும் பயமாக இருக்கா. டே வேண்டாம் சொல்கிறாங்க. வேணும் அப்படி டே தான் ஓவர் ஆகுறாங்க ஜிம் மேலே. டே இங்கே பாருங்கள் வேண்டாம் சொல்கிறாங்க. வேணும்டா எனக்கு அப்புறம் டே போய்ட்டு ஜிம்மில் கிஸ் பண்ண ஜிம்மும் அப்படி கிஸ்ஸில் மெல்ட் ஆகுறாங்க. ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் ஹேண்டை பின் பண்ணி ஒரு மாதிரி அது சோஃபாவில் ரொம்ப அழகான ஒரு ஹார்ட்டான ஒரு கிஸ் போயிட்டு இருக்குது. இப்போ ஜிம் டேவோட கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகிட்டு ஜிம் டேவோடைய அந்த ஹேரை கிரிப் பண்ணி பிடிச்சிட்டு இருக்காரு. டே பார்க்குறாங்க என்ன சொல்லி கேட்குறாங்க. பயமாக இருக்கு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க
சொல்கிறாங்க. டேடி இங்கே பாரு நினைக்கிற மாதிரி எதுவும் சொல்கிறதுக்கு என்னன்னு ஜஸ்ட் கிஸ் மட்டும் தான் அப்படி சொல்கிறாங்க. கிஸ் மட்டும் தான் நான் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீ என்ன நினச்சிட்டு கேட்குறாங்க. நான் அது சொல்கிறாங்க. நீ என்ன நினச்சி கேட்குறாங்க. நான் ஒன்றும் நினைக்கல சொல்கிறாங்க. இல்லையே நீ எதுவும் நினச்சிருக்க சொல்கிறாங்க. நினைக்கல அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீ நினச்சிருக்க அப்படி எதுவும் நினச்சிருக்க கண்டிப்பாக அதை கொடுக்குறேன் அப்படி சொல்கிறாங்க. டீ பார்க்குறேங்க. நீங்கள் போட்டு வாங்குறீங்க நீங்கள் என்ன ப்ளே பண்ணுறீங்கன்னா எனக்கு வேண்டாம் நீங்கள் போங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு நான் மட்டும் டேஸ்ட் பண்ண ஓகேவா எனக்கு இப்போ வேணும் அப்படி சொல்லிட்டு நான் சொல்கிறாங்க. ஜிமினும் இப்போ அழகா டேவோட அப்படியே மேலே ஒரு மாதிரி ஹேண்ட் ப்ளே பண்ணுறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னடா பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிமின் தான் நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் தானே கற்றுக் கொடுத்தீங்க சொல்லிட்டு ஜிமின் தான் டேவர் மேலே ஹேண்ட் வச்சு ஒரு மாதிரி பண்ண டேக் ஒரு மாதிரி இருக்குது வேண்டாம் பேபி வேண்டாம் சொல்கிறாங்க. இன்னும் அப்படி ஜிமின் தான் இப்போ டே மேலே அப்படியே ஹேண்ட் வச்சு ஃபிங்கர்ஸ் வச்சு ஒரு மாதிரி பண்ண டேக் ஒரு மாதிரி இருக்குது பாரு தப்பு ஏன் மேலே ஓ மேலே சொல்லிட்டு டே அப்படியே லிஃப்ட் பண்ணாங்க ஜிமினை. இப்போ அவங்க ரூமில் ரொம்ப அழகாக ஒரு ரொமான்டிக் சாங் வித் அழகாக சில்லுன்னு காற்று விண்டோஸ் அழகாக லைட்டாக ஓப்பன் இருக்குது. அப்படி ஒரு மாதிரி அழகான ரொமான்டிக் ஒரு ஈவினிங் டைம் அது நம்ம சில்லுன்னு காற்றுல நம்ம சின்ன அப்படியே ஃபேஸ்லாம் ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிட்டு அப்படி அந்த ஹேரில் அங்கங்கே ஃபேஸில் இருக்குது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ரூம் ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம டே தான் பார்க்குறாங்கக்கா சின்ன பார்த்தா ஜிமின் அவ்வளோ டயர்டாக இருக்காரு பார்க்க அவ்வளோ கூட்டாக இருக்காரு. ஓ எப்படி சொல்கிறாங்க ஜிமின் தான் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறாங்க. இன்னும் ரெண்டு போகவா சொல்லி கேட்குறாங்க. நோட்டே சொல்கிறாங்க. ப்ளீஸ் தான் இன்னும் வரும்னு சொல்கிறாங்க. வேணாம் டயர்டாக இருக்குது ப்ளீஸ் இன்னைக்கு ஒன் டே இது போதும் சொல்கிறாங்க. இன்னைக்கு ஒரு போதுமா சொல்கிறாங்க. சரி ஓகே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஸ்டே அப்படி தூங்க வைக்கிறாங்க. இன்னைக்கு விட்டால் தூங்குறாங்க. செம்ம அழகான ஒரு டே அது ரொம்ப அழகாக போயிருந்துருக்கும். இந்த பக்கம் நம்ம நாம்ஜினை பார்க்குறாங்க. இன்றைக்காவது அவங்க லைஃப் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா ஜிமின் என்ன காரணமாக வச்சுக்கிட்டு எங்கிட்ட தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. அவன் குழந்தை அதனால சொல்கிறாங்க. இல்லை அவனுக்கும் மெச்சூரிட்டி ஏஜ் இருக்குல்ல ஆனால் அவன் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. கரெக்ட் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமின் அடிக்கடி ஜின்னுக்கிட்ட போய் படுத்துப்பாரு. நம்ம நம்ஜின் டேக்கிட்ட வந்துடுவாங்க. இப்படி தான் அடிக்கடி ஏமாற்றுவார் நம்ம டே இவர்கிட்ட சப்ஸ்கிரைப் ஆகிருப்பாரு. இன்றைக்கி பார்த்தா ஃபைனலாக ஒரு மாட்டிக்கிட்டாரு. நம்ம ஃபைனலாக இந்த டே ரொம்ப ஹாப்பி அப்படி ஜிம்மில் டைட்டாக போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 2 days ஆஃப்டர் அவங்களால டைம் வந்துடுறாங்க அழைச்சிட்டு போயிட்டு. இங்கே பார்த்தா ஜிமின் தாங்க ஸ்டெப்பில் போய் பார்த்து காலேஜ் இறங்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம டேவை நம்ம பார்க்குறாங்க. ஜிமின் தாங்க என்ன சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் ஆண்டி சொல்கிறாங்க. இப்போது டே வந்து அப்படி ஜிமின் தூக்குறாங்க. தூக்கிட்டு கீழே இறங்குறாங்க. இவங்க பார்க்குறாங்க என்னாச்சு கேட்குறாங்க. இல்லைம்மா பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டா சொல்கிறாங்க. என்னன்னு இல்லை லைட்டாக ஸ்லிப் ஆகிட்டு காலு அதான் அவங்க சொல்கிறாங்க. ஐயோ டாக்டர் கால் பண்ணாமல் சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா அப்பா பார்க்குறாங்க. இவ ஒருத்திக்கு சொல்லிட்டு ஏமா விடுமா சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. என்னங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் யோசிக்கிறாங்க. ஓ அப்படியா சொல்லிட்டு அவங்க அமைதி இருக்காங்க. ஜின்னு பார்க்குறாங்க. தம்பி பாவம் சொல்லிட்டு ஜின்னு நினைக்கிறது இப்போ அமிஞ்சிட்டு பார்க்குறாங்க. ஆமாம் நான் ஜிமின் பாவம் தான் சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டே ஜிம்மில் கொடுத்து கீழே உட்காருக்குறாங்க. இப்போ அவரே ஒரு சூப்பர் இது கொடுக்குறாங்க. சாப்பிட சொல்லிட்டு ஃபிட் பண்ணி விடுறாரு. ஜிமின் அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. ஜிமின் டே பார்த்து ரைட்டாக முறைக்கிறாங்க. டே ரைட்டாக ஐயோ வின் பண்ணுறாரு. இந்த ஜிமின் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு செகண்ட் டே எப்படி பண்ணி சொல்லிக்கிறாங்க. கிடச்சி 2 days தான் அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிமினும் பாவட் எப்படி சொல்கிறாங்க. யாரும் சொல்கிறாங்க இல்லை ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. அப்படிட்டேவும் அப்படி விட்டுறாங்க. இப்போ டேஸ் போக ஜிமின் அண்ட் டே தான்டா க்யூட்டாக ரொமான்டிக்காக போயிட்டுருக்கு. எங்கள் கிளாஸ்லேயே இருக்கட்டும் காலேஜ்லேயும் ஃப்ளட் பண்ணுறாரு. வீட்டுக்கு போனால் ஃப்ளட் பண்ணுறாரு. ஜிமின் பார்க்குறாங்க. டே இங்கே பாருங்க இனிமேல் பக்கத்துலேயே வரதுக்கு நீங்கள் போங்க சொல்கிறாங்க. ஏன்டா ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை நான் ஆண்டிக்கு சொல்லிட்டு நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதை தூங்க விட மாட்டேங்க நைட்டு ஃபுல்லாக அப்படி சொல்கிறாங்க. என்னன்னு பாரு அது ஜஸ்ட்டு அப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எட்ட போங்க ஜிம் தான் தள்ளி விட டேவ் டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் வேண்டாம் நீங்கள் வேண்டாம் போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டேவ் சரி ஓகே அப்போ நான் உனக்கு வேண்டாம் அப்படி தான் சொல்கிறாங்க. சரி ஓகே இன்றைக்கி அப்படின்னா நான் ஜங்குக்கு எது பாட்டி கூப்பிட்ருக்கான். நான் ஜங்குக்கு அதுக்கப்புறம் என் கூட படித்து பொண்ணுங்க எல்லாம் வராங்களாம்மா. நாங்கள் காய் மிக்க எல்லோரும் போகவா சொல்லி கேட்குறாங்க. போங்க எங்கன்னா போங்க சொல்கிறாங்க. இல்லை அதில் ஒரு பொண்ணு சொன்னாங்க என் மேலே க்ரஷ்ன்னு சொல்லிட்டு அவள் கூட போகிறாங்க. போய் டான்ஸ் பண்ணவா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மு கோமரி என்ன க்ரஷ்ஷா அது யாரும் சொல்கிறாங்க. அது ஒரு பொண்ணு இருக்கா அவள் பேர் ஜெஸ்ஸி சொல்கிறாங்க. ஜெஸ்ஸிக்கு என் மேலே க்ரஷ்ஷாமா போயிட்டு ஜெஸ்ஸி கூட டான்ஸ் பண்ணவா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு கோமரி அப்படிலாம் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ண தப்பு அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே அப்போ நீங்கள் என் கூட சொல்கிறாங்க. நான் கூட இங்கே வர மாட்டேன் போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நம்ம நீங்கள் கேண்டில் ரெடி பண்ணி டின்னர் போகிறோம் சொல்கிறாங்க. கேண்டில் டின்னரா ஆமாம் கேண்டில் டின்னர் போவோம் போயிட்டு சொல்கிறாங்க. அப்படியே ஒன் டே ஹனிமூன் சொல்கிறாங்க. டேட்டு நீ எப்போ பார்த்தாலும் ஹனிமூன் சொல்லிட்டு இருக்க தெரியுமா எனக்கு இந்த பேரை கேட்டால் பயமாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா பயமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா நடிக்காதரா சொல்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக டேயாங்க சொல்லிட்டு இருக்க இங்கே அதுவும் டேன்னு வேறு நான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூப்பிடுவேன். மார்னிங் பார்த்தா ஏதோ நான் தான் ரீசன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஐயா இல்லை அசல் ஜிம் போய்ட்டு அப்படியே பேச ஹைட் பண்ணிக்கிறாங்க. கேடி வெளில வா சொல்கிறாங்க. ஜிம் தான் நான் வரமாட்டேன் போ அப்படி சொல்கிறாங்க. எனக்கு டீஸ் பண்ணுறல சொல்கிறாங்க. நீ வந்து பகல் இப்படி பேசலாமா சொல்கிறாங்க. அப்படியே நைட்டு பேசுவா சொல்லிட்டு டே கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒன்றும் ஷையாக போயிடுது. ஜிம் தான் டேவை லைட்டாக அடிக்கிறாங்க. அப்போ பேட் பாய் சொல்கிறாங்க. பேட் பாயா சொல்கிறாங்க. இப்போ டேவும் சரி ஓகே நீ ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா நீ சொல்கிறாங்க. நான் அதை விட ஹாப்பியாக இருக்கேன்டா எனக்கு இதெல்லாம் ஆசைப்படாத இதெல்லாம் கிடச்சிச்சே சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே நான் இந்த ப்ரொஃபஸர் ஜாப் ரிசைன் பண்ணுவா சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆமாம் நான் எதுக்காக வந்தாலும் தான் எனக்கு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் எதுக்கு அந்த ஜாபு சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து மறைக்கிறாங்க. பாருட்டே நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் நீ என் கூட இருக்க அதுக்கப்புறம் நீ நான் காலேஜ் விட்டு வரணும்னு சொல்கிறாங்க. அப்படியா என்ன சாருக்குன்னு ஒரு கிளாஸ் ஒரு 3 month இருக்குமா சொல்கிறாங்க. சரி ஓகே கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ
ஜிமின்ன்ட்டு நார்மல் கப்பலாக மாறிட்டாங்க. ஜிமின் நல்லா பார்த்துப்பாரு. ஜிமின்ட்டே கூட கூட விளையாடுறது, ஃப்ளட் பண்ணுறது எல்லாம் பண்ணுவார். இப்போ 1 டேஸ் போகுது. இந்த பக்கம் நம்ம சின்னது அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி. ஜிம்மு குதிச்சிட்டு இருக்காரு வீட்டில் அந்த மாதிரி ஹாப்பியாக. இப்போ பார்க்குறாங்க சார் குதிக்கிறத பார்த்தா உனக்கும் பிடிக்கும் பேபினா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பேபினா பிடிக்கும். அது இப்போதைக்கு என்னோட சின்ன எங்களோட பேபி, அதனால தான் ஹாப்பியாக இருக்கேன். முக்கியமாக சொல்கிறாங்க சாருக்கு பேபி வேணாமா சொல்கிறாங்க. எனக்கு இப்போ வேண்டாம், நானே ஒரு பேபி, எனக்கு இன்னும் 2 இயர்ஸ் ஆக சொல்கிறாங்க. 2 இயர்ஸ் ஆக சொல்கிறாங்க. சரி ஓகே, அதுவும் நல்லது தான், நானும் கூட நிறைய சொல்கிறாங்க. ஜிம்னு பார்க்குறாங்க. அச்சோ ஜிமின் வந்து டேட்டியோட முகத்தை கை வைக்கிறாங்க. நீ ஏன் இப்படி தாட்டியாக பேசிகிட்டு இருக்கா, பார்த்தா நம்ம தப்பாக நினைப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியே யார் தப்பாக நினைப்பாங்க, வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நினைப்பாங்க. ஏற்கனவே ஆண்டி சொல்கிறாங்க டேங் நீ போது டோர் லாக் பண்ணி வச்சுக்க சொல்லிட்டு ஏன் நீ பாவட்டாக இருக்கா சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க அப்படி தாண்டா இருப்பா சொல்லிட்டு மட்டும் சொல்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க அங்கே பாரு கொஞ்சம் மேனஸோட பேசுப்பா சொல்லும்பா. டேவோட அம்மா சொல்கிறாங்க கொஞ்சம் கூட ஷேம்லெஸ்ஸாக இருக்கா அந்த பையன் சொல்லும்பா. டேவோட அம்மா சொல்கிறாங்க இப்போ ஜிமின் ஆண்டி இதை பார்த்துக்காதீங்க சாரி சொல்கிறாங்க. நீ எதுக்குப்பா சாரி சொல்கிறேன், எனக்கு புரியுது சொல்கிறாங்க. ஆனால் என்ன ரொம்ப லவ் மேலே அது மட்டும் எனக்கு புரியுது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமாம்மா கரடிக்கு என்ன ரொம்ப லவ் சொல்கிறாங்க. அப்படியா கரடியோட லவ் உனக்கு புரியுதா சொல்கிறாங்க. அப்போ ஜின்னு பார்க்குறாங்க ஏன்டா டேங்க நாங்களாம் உன்னோட பெரியவங்க தானே பக்கத்தில் உட்காந்துருக்கமே கொஞ்சம் கூட யோசிக்க விட சொல்கிறாங்க. இதில் என்ன ஏங்க இருக்குது சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு நம்ம ஜிம்மில் இருக்க லேப்பில் உட்காந்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அச்சு விட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நான் டேவை தட்டிட்டு ஓடி போகிறவங்களுக்கு இப்போ இவங்களாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுற சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது எனக்கு அவனை அவ்வளோ பிடிச்சிருக்கே சொல்கிறாங்க. என் பிள்ளைய வச்சுக்கணும் சொல்கிறாங்க. வச்சுக்கோ சொல்லிட்டு இவங்களாம் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் என்ன ஹாப்பியாக ஓடி வந்துட்டு பிள்ளை ஹக் பண்ணிக்கிறாங்க. மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்பில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, ரொம்ப நல்லா வச்சுக்கிறாங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேவை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் சொல்லி நினைக்கிறாங்க. அப்படியா டேவை யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் கொடுக்க மாட்டேன் அப்படி ஜிம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஜிம் மேலே வந்து அப்படி படுத்துக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு பேபி உங்களுக்கு இப்போ வேணாம், அதுக்கு 2 இயர்ஸ் போட்டோ சொல்கிறாங்க. 2 இயர்ஸ் அது 3 இயர்ஸ் கூட போட்டோ சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க ஏன்னா இந்த லெவலில் எனக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க. என்ன இருக்காமா எனக்கு அதிக லவ் வேணும், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வேணால் பாப்பா கொடுக்கலாம் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி, என் லவ் ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக பார்த்துக்கிறேன், ரொம்ப நாளாக டேக் கேர் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட லவ் ரொமான்டிக் எல்லாமே இருக்குது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி டேட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட முடிச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு ஸ்டோரி மைண்டில் இல்லை ஓகேவா, ஜஸ்ட் நார்மலாக தொடிச்சு அப்படியே வரது கொடுத்துட்டேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா பாருங்கள், பிடிக்கிறதுக்கு படிங்க. ஓகே பாய், டேக் கேர்.